குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்களின் அழகையும் பளபளப்பையும் கூடுதலாக காட்டுபவை புருவங்கள் தான். மொத்த அழகினையும் உறுதிப்படுத்துவது புருவங்களே. கண் ஒப்பனை செய்வதற்கு முன்பு புருவங்களின் ஒப்பனையை செய்ய வேண்டும். இயன்றவரை புருவங்களின் அடிப்படை வடிவத்தை பெரிய அளவில் மாற்றாமல் இருப்பது நல்லது. புருவங்களின் வடிவமைப்பில் இந்த இடத்தில் ஆரம்பித்து எந்த இடத்தில் முடிய வேண்டும் என்பது மட்டுமல்ல, எந்த அளவிற்கு வளைய வேண்டும் என்பதை நாம் நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். இதற்கு பென்சில் அளவு முறையை பின்பற்றினால் போதும். புருவங்களில் தாறுமாறாகவும் அடர்ந்து வளர்ந்திருக்கும் முடியை நீக்கும் பொழுது புருவங்கள் அழகு பெறும். ஆனால் தேவையின்றியோ தேவைக்கு அதிகமாகவோ முடிகளை நீக்கிவிட்டால் புருவங்கள் மொட்டையாகவும் இயல்புக்கு மாறான அழகற்றதாகவும் தோற்றம் தரக்கூடும் என்பதால் இதில் மிகுந்த கவனம் தேவை. நல்ல வெந்நீரில் குளித்த பிறகு புருவங்களின் முடியை நீக்குவதுதான் சிறந்தது. ஏனெனில் அப்போது முடிக்கால்களின் வேர்பகுதி சருமம் மென்மையாக இருப்பதால் முடி எளிதாக வந்துவிடும். புருவ முடியினை நீக்கும் முன்னர் ஐப்ரோ பிரஷ் அல்லது பழைய டூத் பிரஷ் உதவியின் மூலம் புருவத்தை தேவையான வடிவில் வைத்து பிரஷ் விடுங்கள். பின்னர் ஒழுங்கின்றி இருக்கும் முடிகளை ஒவ்வொன்றாக ட்வீசரால் நீக்கிவிடுங்கள். 2 புருவங்களின் மத்தியில் உள்ள முடிகளை முதலில் நீக்கிவிட்டு பின்னர் புருவத்தின் வடிவிற்கேற்ப மற்ற முடிகளை நீக்குங்கள். எப்போதும் புருவங்கள் உட்புறத்திலிருந்து தொடங்கி சிறிய சிறிய கீற்றுகளாக மூலம் சற்று மேல் நோக்கிய கீற்றுகள் புருவத்தின் நடுப்பகுதி வரை வரையவும். நடுப்பகுதியில் இருந்து அதே போன்று மெல்லிய கீற்றுகளாக கீழ் நோக்கி வரைந்து முடிக்கவும். அழகான முகத்திற்கும் மேலும் அழகை தருவது கண்கள்தான். அந்த கண்களை மேலும் அழகுள்ளதாக காட்டக்கூடியது திறம்பட செய்து முடிக்கப்பட்ட கண் மேக்கப் தான். கண் மேக்கப்பினை 2-3 நிமிடங்களில் மிக எளிதாகவும் செய்ய முடியும். ஐப்ரோ பென்சிலால் 2 கோடுகள், ஷேடோ கொண்டு பிரஷினால் 1-2 தீட்டல்கள், கொஞ்சம் மஸ்காரா. ஐ ஷேடோ பயன்படுவதற்கு சிறந்த முறை தாடையை மேலோடு உயர்த்தி கொண்டு கீழ் நோக்கி பார்த்த வண்ணம் இமைகளால் தடவுவதே ஆகும். உங்கள் கண்களை ஏற்ற இறக்கங்களுடன் தோன்ற செய்வது ஐ ஷேடோ தான். கண் மேக்கப்பில் முக்கியமானதும் இதுதான். ஷேடோ தடவும் போது இமைகளின் வெளிப்புறத்திற்கு சருமத்திற்கு நிறத்தோடு ஷேடோவின் நிறம் இணைந்து தோன்றும்படி நன்கு நீவி மெலிதாக்கி இணைக்க வேண்டும். இல்லையென்றால் கண்களின் கடைப்பகுதியில் வண்ணங்கள் ஒழுங்கில்லாமல் காணப்படும் ஒரு வினோதமான தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். கண் இமைகளின் விளிம்புகளை தெளிவாக வரையறுத்து கண்களை அதிக அழகுடன் தோன்ற செய்வதற்காகவே ஐலைனர் பயன்படுத்துகிறது. கண்களின் வெள்ளை விழிகளுக்கு நேர் எதிராக இவை கருமையாக தோற்றம் தருவது கண்களின் அழகை மிகுதியாக்கி காட்டும். எப்போதும் ஐ ஷேடோ இட்டதின் பின்னரே ஐலைனர் இட வேண்டும். சந்தையில் ஐலைனர் 3 விதங்களில் வருகின்றன. ஒன்று நீர்ம லிக்விட் வடிவில், மற்ற 2ம் பென்சில் வடிவில் வருகின்றன. நீர்ம வடிவில் வரும் லைனர்கள் சிறிய பாட்டில்கள் ஒரு மெல்லிய பிரஷ் உடன் சேர்த்து விற்கப்படுகின்றன. இதை மிகவும் கவனமுடன் இட வேண்டும். மிகவும் கனத்தும் போகக்கூடாது, மிக மெலிதான அளவிலும் இருக்கக்கூடாது. ஐலைனர் பென்சில்கள் 2 வகைகளில் வருகின்றன. தண்ணீரில் கரையக்கூடியது ஒரு வகை. இதை சிறிது தண்ணீரில் நனைத்து ஈரமாக்கிக் கொண்டோ எச்சிலை தொட்டு கொண்டோ தடவ வேண்டும். வேண்டிய அளவில் இதை மெலிதாகவும் தடிமனாகவும் தடவலாம். 2வது வகையை சேர்ந்த பென்சிலை பயன்படுத்தும் முன்னர் ஈரமாக்க கைவிரலால் தடவி இவைகளை இணைப்பதுடன் ஐ ஷேடோவுடன் இணைந்து கலந்து விடுமாறு செய்துவிட வேண்டும். இமை முடிகளுக்கு மஸ்காரா இட்டு நிறம் ஊட்டினால் அது கண்களை மேலும் அழகாக காட்டக்கூடும். கண் மேக்கப்பின் கடைசி செயல் மஸ்காரா தான். மஸ்காராவில் வாட்டர் ப்ரூஃப் மற்றும் வாட்டர் ப்ரூஃப் அல்லாதது என்று 2 வகைகள் உண்டு. சாதாரணமாக வாட்டர் ப்ரூஃப் அல்லாத மஸ்காரா தான் எல்லாருக்கும் ஏற்றது. இதை இடுவதும் எளிது, அகற்றுவதும் எளிது.
குறிப்பாக கண் மேக்கப்பை முற்றிலுமாக களைந்த பிறகு கடைசியாக இருக்கும் சிறிய சிறிய மஸ்காரா துகள்கள் காட்டன் பட் அல்லது பஞ்சு சுற்றிய குச்சி ஒன்றினை எடுத்துக்கொண்டு அதனை கிளென்சரில் முக்கி எடுத்து இமை முடிகளை நீவி துடைக்கலாம். பின்னர் குளிர்ந்த நீரால் கண்களை கழுவி தூய துவாலை ஒன்றினால் மெல்ல மெல்ல ஒத்தி எடுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.